அன்பானவர்களே, ஒரு ஆள்கிட்ட அமானிதம்னு ஒரு விஷயத்த சொன்ன, ஏண்டா மனசண்ட கல்வை பொறுத்த வரையில அவன்கிட்ட நிறைய உள்ள கிடங்குகள் கிடக்கும். கவலை என்ற குவளை மாதிரி தன்னை கல்வை வச்சிருப்பான். பல கவலைகள் இருக்கும். அதை அவன் ஆழமா பதிச்சு பதிச்சு வைக்க வைக்க ஒரு நாள் பஸ்ட் அவுட் ஆயிரும், திடீர்னு வெடிச்சு போகும். அதுக்கு என்ன செய்வானா, மனுஷன் ஏதோ ஒரு வகையில யார்கிட்டையாவது ஓப்பன் அப் ஆகும். அதாவது திறந்த மனதோடு பேசுகிற ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொள்வான் மனுஷன். அந்த திறந்த மனம் என்பது என்ன யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தாண்டி நான் யாரை விரும்புறேன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து சிலர்கிட்ட சில விஷயத்த பகிர்ந்து கொள்ளும். அது அவனுக்கு ரிலீஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டிட்டான், சொல்லிட்டான், ஆள்கிட்ட சொல்லிட்டார், மன ராகத்தான மாதிரி இருக்கு. இந்த வாங்கின மனுஷர் இருக்காருல்ல, இவட உள்ள கடங்கள்லாம் வாங்கின மனுஷர் இருக்காருல்ல, அவர் என்ன செய்வார்னா, இல்லாம ரஹிம ரப்பி, அல்லாஹ் கருணை காட்டிய சிலைகளை தவிர பெரும்பான்மையினார் எப்படி இருப்பாங்க தெரியுமா, இவனுக்கு யாரை பிடிக்குமோ, இவன் பேச்சு எந்த இடத்துல ஒழிக்கணும்னு அவன் விரும்புறானோ, 4 பேர் கூடிட்டா அவன் சத்தம் கேட்கணும்னு சில பேர் விரும்புவான். 4 பேர் கூடிட்டா எந்த பேச்சு தான் மூப்பா நிக்கணும்னு விரும்புவான். தண்டை வாயை அடக்கி கொள்ள இயல, தண்டை சத்தம் கேட்கணும்னு சில பேர் விரும்புவாங்க. இப்படியான இடங்கள்ல இவர் சொன்ன அந்த மறைவான சிறியத்தான விஷயத்த சர்வசாதாரணமாக உதிர்த்து விட்டு போயிடுவான். எப்படி சொல்லிடுறதுண்டா, இது உனக்கும் எனக்கும் அமானிதமா இருக்கட்டும். சொன்னவரே கவலையை பகிர்ந்து கொண்டவரும் அதை தான் சொல்லியிருப்பார். இது நமக்குள்ள இருக்கட்டும், எனக்கு இப்படி ஒரு பெரும் கஷ்டம் இருக்குது, என்னால் பொறுக்க இடையில ரொம்ப மனபாரமா இருந்துச்சு, உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டா ராகத்தா ரிலீஃபா இருக்கும்னு நினைச்சேன், அதனால உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம், இது எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னாலும் இந்த மேபடியா என்ன செய்வான்னா, எல்லாட்டையும் போய் அமானிதம் இவன் அமானிதத்தை போட்டு எல்லாட்டையும் சொல்லி ஒரு நாள் எப்பவாது தெரிய வரும்போதும் இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ஊரு ஃபுல்லா தெரியும். எப்படின்னா, இவன் எல்லாத்தையும் அமானிதம் போட்டு சொல்லியிருப்பான். சர்வசாதாரணமா ஒரு முஸ்லீம் மானத்துல யாரெல்லாம் விளையாடுறானோ, ரப்பு நாள மறுமையில நம்மளை சுத்ரா போட்டு விசாரிக்க மாட்டான். நல்லா புரிஞ்சு கொள்ளும். ஒரு மூமின் மான, ஒரு முஸ்லீம் மான நம்மகிட்ட வந்துட்டு எப்படியோ வந்துட்டு 4 பேர் நின்று பேசுறான், அந்த சபைக்கு போகக்கூடாது, போற வாக்குல காத்து வாக்குல விழுந்துட்டு காதுல விழுந்துட்டுன்னு அதை வச்சு விளையாடக்கூடாது. எவன் மறைத்து கொள்றானோ அவன் குறைய ரப்பு மறைப்பான். எவன் அதை அம்பலப்படுத்தி